ஏன் இன்னும் என் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை? மாறாக நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. சில நேரங்களில் நான் தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவுக்கு கூட வந்துவிடுகிறேன். இன்றோ நாளையோ நீங்கள் எப்படியாவது காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் என் முடிவை தினமும் தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறேன். ஆனால் முடிவுதான் வந்த பாடில்லை என்று எந்நேரமும் இப்படி புலம்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு எந்த அளவுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் உனக்கு கிடைக்கிற பலனும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப கர்மாவை அனுபவிக்கிறாய். நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டத்தை தாங்காமல் தவிக்கிறாய். ஆனால் உன் துயரத்தில் பெரும் பகுதியை நான் என் குழந்தைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்த விதமான குழப்பங்களையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறியது எதுவும் உன் வாழ்வில் நடக்காமல் இருக்காது. உன் உழைப்பு, அன்பு, மதிப்பு தெரியாத மனித மிருகங்கள் மத்தியில் அகப்பட்டு தவிக்கிறாய். கவலை வேண்டாம், அங்கும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ உன்னுடைய கடமையை செய். உன் உள்ளத்தில் எப்போது குழப்பம் வந்தாலும் அதை சேர விடாதே. மனதில் இருந்து தூக்கி எறி. வரப்போகும் காலம் உனக்கு ஜெயத்தை மட்டுமே கொடுக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் அம்மாவாக, அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். நல்லதே நடக்கும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. ஓம் சாய்ராம்.